நாய்க்குன்னு விளையாடுறதுக்கு ஒரு மாலில் செஞ்சு வச்சுருக்காங்க. அது என்ன, நம்ம மாலில் போனோம்னா எப்படி கிட்ஸ் விளையாடுறதுக்காண்டி ப்ளே ஏரியான் இருக்கும். அது மாதிரி இதுகளுக்கு ப்ளே ஏரியா, உட்கார்ற எலும்பு மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே அப்படியே நாயை கூட்டிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு பார்க்குது நான் என்ன விளையாடலான்னு. ஒன்றை விளையாட சொல்லிட்டு தான் மறு வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்க நல்லா குஜாலாக. வயசானவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல ஏதாச்சும். சும்மா வீட்டிலே உட்காரக்கூடாதுன்னு சொல்லி சைனீஸ்காரங்க எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டு. இந்த பிள்ளைய பாருங்கள் அங்கே ஓடுது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் பெரிய பெரிய ஆளும் சரி இதில் விளையாடுறது தான். இது வந்து கக்குஞ்சாய் அப்படிப்பாங்க. அந்த டாய் எடுக்கிற மிஷின் பேர் வந்து சைனீஸில் கக்குஞ்சாய். இந்த பொண்ணு எடுக்குது பாருங்க. எடுக்குமா எடுக்காத, எடுக்கலை. நானும் காமிச்சேன் இப்படி எடுன்னு, ஆனால் அவளுக்கு அது வரல. ஒரு பிங்க் டைமண்ட் மட்டும் வந்துச்சு. ஆமாம், அந்த க்ரீன் கலர் டாய் வரல, ஆனால் ஒரு டைமண்ட் வந்துச்சு. எப்படி அவ்வளோ பெரிய அந்த க்ரீன் டாய் வரல, அது வாலெட் அது. ஆனால் பாருங்கள் சின்னோண்டு டைமண்ட் வருது. எப்படி ஏமாத்துறான்ல. இதில் ரெண்டுமே வராது. நல்லா ஏமாத்துறான்ல. சும்மா பைசா இருந்தால் ஏதாச்சும் பண்ணணும்ல. அதனால் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கும் டைம் பாஸ் ஏதாச்சும் வேணும்ல. அதனால் இப்படி கொண்டு போய் அவங்கள விளையாட வச்சு இது பண்ணி. ஆனால் இதில் அந்த சாக்லேட்டு 2 பீஸ் எடுத்தான் எனக்கு. இந்த ஆமாம் 2 பீஸ் எடுத்தான். இந்த பக்கத்தில் ரொம்ப ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. இதில் ஒன்றும் வரல. ஆமாம், இதில் ஐ திங்க் இதில் ஒன்றும் வரல. ஆமாம், அதுக்கப்புறம்தான் 2 பீஸ் எடுத்தோம். அந்த பக்கத்தில் இருந்து சாக்லேட்டு ஒரு. ஆமாம், ட்ரை சிப்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிப்ஸு தான் எடுக்கிறேன். அவ்வளோதான். எப்படி மிஷினெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ வரணும். அந்த சின்ன பையன் அந்த பால் வந்து கரெக்டாக அங்கே நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் விழுகணும். ஆமாம், விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் திருப்பி அடுத்த பால் வருது. அப்போ அதை பார்க்குறான். அதை பார்த்துட்டு தான் மறு வேலை. ஆமாம், அதை பார்த்துட்டு மறு வேலை. வீட்டுக்கு வந்து ரொட்டி போட்டேன். ரொட்டி போட்டுட்டு அப்படியே முட்டை ஆம்லேட் போடலான்னு நினச்சேன். முட்டை ஆம்லேட் மாவு நேற்று வந்து காலையில் பிணைஞ்சி வச்சேன். இது வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் முதல்ல லைட்டாக எண்ணெயில் போட்டு சால்ட்டு போட்டு லைட்டாக வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கணும். காஃபி குடித்தா தான் கொஞ்சம் எனர்ஜி வரும். அந்த 3ஐயும் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வதக்கிட்டு ஒரு டப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் முட்டையை உடச்சி அதில் ஊற்றிட்டு பெப்பரு, கொஞ்சோண்டு சால்ட்டு அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டுங்க. நல்லா அடின்னு அடிக்கணும். அதை சும்மா முட்டையில் வெங்காயம், கொத்தமல்லி அதை போட்டு அது மாதிரியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆம்லேட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டி கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ஆம்லேட்டும் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியும்.